ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம லினக்ஸ்ல பார்க்க போகிற டாபிக் வந்து WC கமாண்ட். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கமாண்ட். நீங்கள் பார்த்தீங்கன்னா லினக்ஸில் வந்து ஒரு பர்டிகுலர் ஃபைலில் இருக்குது. அதில் வந்து எத்தனை வேர்டு இருக்குது, எத்தனை லைன் இருக்குது, எத்தனை கேரக்டர் இருக்குங்கிறத வந்து நீங்கள் வந்து ஒரு செகண்ட்ஸில் வந்து கவுண்ட் பண்ண முடியும்னா இந்த கமாண்ட் யூஸ் பண்ணி பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இது வந்து இன்புட் எக்ஸ்போர்ட் பண்ணணும் WC. அதுக்கப்புறம் அந்த இன்புட் வந்து நம்ம கீபோர்டு ஃபைல் மூலமாக கீபோர்டில் டைப் பண்ணி கொடுக்கலாம். கீபோர்டில் டைப் பண்ணி கொடுத்தீங்கன்னா லாஸ்ட்டில் வந்து Ctrl+D கொடுத்தீங்கன்னா வந்து அந்த இன்புட்லேருந்து வெளியே வந்து உங்களுக்கு வந்து அந்த கவுண்ட் டீட்டெயில்ஸை கொடுக்கும். ஓகேங்களா? இன்புட் நீங்கள் வந்து கீபோர்ட்லேருந்து கொடுத்தீங்கன்னா, இல்லை வேறு ஃபைல்லேருந்து கொடுத்தீங்கன்னா அந்த WC அந்த ஃபைல் நேம் கொடுத்தீங்கன்னா வந்து அந்த ஃபைலில் இருக்க ஃபைலை ரீட் பண்ணி அதில் வந்து எத்தனை கேரக்டர் இருக்குது, எத்தனை லைன் இருக்குது, எத்தனை வேர்ட்ஸ் இருக்குங்கிறத உங்களுக்கு டீட்டெயில்ஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இதில் வந்து நம்ம செப்பரேட்டாக கூட பார்க்கலாம். WC-L எத்தனை லைன்ஸ் இருக்குங்கிறத கொடுக்கும். WC-W எத்தனை வேர்ட்ஸ் இருக்குங்கிறத கொடுக்கும். WC-C எத்தனை கேரக்டர் இருக்குங்கிறத கொடுக்கும். நம்ம இண்டிவிஜுவலாகவும் இந்த ஃபைலுக்கு இப்படி செக் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படி டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து WC கொடுத்துட்டு நீங்கள் என்ட்ரு பண்ணீங்கன்னா உங்களுக்கு இப்படி கமாண்ட் டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இதை கால்குலேட் பண்ணி Ctrl+D லாஸ்ட்டில் கொடுத்தீங்கன்னா இது சொல்லும் இத்தனை லைன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? நீங்கள் ஃபைலாக கொடுத்தீங்கன்னா WC வேர்ட் கவுண்ட். இது வந்து ரீடைரக்ஷன் ஆப்ரேட்டர் எல்லாமே கொடுக்கலாம். ஓகேங்களா? கொடுத்தீங்கன்னாலும் இதை கவுண்ட் பண்ணி சொல்லும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ரீடைரக்ஷன் ஆப்ரேட்டர். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ங்க. இதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு ஷெல் ஸ்கிரிப்ட் ரைட் பண்ணது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இதில் வந்து ரெண்டு வகையான ரீடைரக்ஷன் ஆப்ரேட்டர் இருக்குங்க. ஒன்று வந்து இன்புட் ரீடைரக்ஷன். எப்படின்னா இது வந்து ஃபைல்லேருந்து டேட்டாவை எடுத்து நம்ம ப்ராசஸிங்கான இருக்கிறதுக்கு அந்த டேட்டா டைரக்ஷன் இன்புட் ரீடைரக்ஷன். இன்னொன்று அவுட்புட் டைரக்ஷன். இந்த இன்புட் நம்ம ஃபைல்லேருந்து டேட்டா எடுத்து ப்ராசஸ் பண்ணி நம்ம இன்னொரு ஃபைலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அந்த அவுட்புட் அப்படின்னா அதை வந்து அவுட்புட் ரீடைரக்ஷன் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஒரு டேட்டாவை ப்ராசஸ் பண்ணிட்டு அனதர் ஃபைலுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு வந்து இது பண்ணுறது. இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் கமாண்ட் யூஸ் பண்ணி பர்டிகுலர் ப்ராசஸ் பண்ணிட்டு அந்த டேட்டா வந்து அடுத்ததுக்கு வந்து ரீடைரக்ட் பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் டபுள் இன்புட் ரீடைரக்ஷன். இது வந்து ரேராக வந்து யூஸ் ஆகுங்க. ஓகேங்களா? இது டபுள் அவுட்புட் ரீடைரக்ஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஓகேங்களா? இது வந்து என்ன ஆகுங்க, டபுள் இப்போ வந்து டைரக்டா சிங்கிள் ரீடைரக்ஷன் ஆப்ரேட்டர் கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஆல்ரெடி ஓல்டு அவுட்புட்டை வந்து நியூ அவுட்புட் வந்து ரீப்ளேஸ் பண்ணிடும். சரிங்களா? அதனால வந்து நம்ம ஓல்டு அவுட்புட்டை லாஸ் பண்ணிடும். அதை வந்து இது பண்ணாமல் எண்ட் ஆஃப் அந்த ஃபர்ஸ்ட் அவுட்புட் இருக்கிறதுல எண்ட் ஆஃப் த லைன்ல இருந்து அப்பன் பண்ணணும் செகண்ட் அவுட்புட்னா நீங்கள் வந்து டபுள் அவுட்புட் ரீடைரக்ஷன் கொடுத்தீங்கன்னா அது வந்து அப்பன் ஆயிருக்கும். வந்து ஃபர்ஸ்ட் இதில் வந்து ஒரு இந்த இது ஆயிருக்குன்னா செகண்ட் ஃபைலில் வந்து இருக்குது அப்படியே கீழே வந்து அப்பன் ஆகி நமக்கு. இது வந்து சிங்கிள் ரீடைரக்ஷன் ஆப்ரேட்டர் WC. இங்கே வந்து இது வந்து சிங்கிள் இன்புட் வேர்ட் கவுண்ட் டேட்டா 1 வேர்ட் கவுண்ட் இது ரெண்டு கொடுக்கும். இதில் பார்த்தீங்கன்னா வேர்ட் கவுண்ட் டேட்டா 2 மட்டும்தான் இருக்கும். ஏன்னா வந்து இந்த 0-1 ஃபைலோட வேர்ட் கவுண்ட் அந்த லைனஸ் கேரக்டர் எல்லாமே இதால ரீப்ளேஸ் ஆயிடும். இந்த இது நடக்கக்கூடாதுன்னா நம்ம என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் இந்த ஃபைலை ரீட் பண்ணணும். ஓகேங்களா? ரீட் பண்ணிட்டு இதை வந்து இன்புட்டா எடுத்துக்கிறோம் வேர்ட் கவுண்ட்க்கு. இதோட அவுட்புட்டை வந்து நம்ம வந்து அவுட்புட் ரீடைரக்ஷன் யூஸ் பண்ணி இன்னொரு ஃபைலில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதனால என்னன்னா இந்த ஃபைலில் இருக்க டேட்டாவை எடுத்து இந்த கமாண்ட் ப்ராசஸ் பண்ணி இந்த அவுட்புட்டை வந்து செல் விண்டோவில் காமிக்காம அவுட்புட்டா இதை வந்து ஒரு ஃபைலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் அவுட்புட் ரீடைரக்ஷன் ஃபைலுக்கு பண்ணுறோம். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து இது என்னன்னா மறுபடியும் ரெண்டாவது ஃபைலில் எடுத்து ரீட் பண்ணுறோம். அதே அவுட்புட் ஃபைலுக்கு வந்து ஓவர் ரைட் பண்ணாமல் என்ன பண்ணணும், அப்பன் பண்ணுறோம். அவுட்புட் அப்பன் பண்ணிட்டோம்னா டபுள் ரீடைரக்ஷன் அப்படின்னா அப்பன் ஆகிடும். அப்போனா வந்து ரெண்டு சீட்டோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸும் எத்தனை டேட்டா எத்தனை லைன் இருக்குது, எத்தனை கேரக்டர் இருக்குது, எத்தனை வேர்ட்ஸ் இருக்குங்கிறத வந்து இதில் அப்பன் பண்ணணும். இதோட வந்து நீங்கள் என்ன ஷெல் ஸ்கிரிப்டிங் வந்துட்டீங்கன்னா லூப்ஸ்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு கம்ப்ளீட் ஒரு ஃபோல்டரில் இருக்க எல்லா ஃபைலையும் எடுத்து அந்த ஃபைலில் இருக்க எல்லா டேட்டாவும் ஒவ்வொரு ஃபைலில் இருக்க வேர்ட்ஸ் கவுண்ட்ஸையும் லைன்ஸையும் வந்து இது பண்ணி காமிக்கணும்னா ஒரு லூப்பில் எழுதி நீங்கள் பண்ண முடியும். சரிங்களா? அது கண்ட்ரோல் போகல நான் வந்து அது எக்ஸ்பிளைன். ஓகேங்களா? இப்போ வந்து ஒரு பர்டிகுலர் ஃபோல்டரில் இருக்க எல்லா ஃபைலோட இதை வந்து லிஸ்ட்டை கவுண்டை பார்க்கணும் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, LS-1 கொடுத்தீங்கன்னா ஒரு சிங்கிள் லைனில் காமிக்கல. ஆல்ரெடி சிங்கிள் லைன் இருக்கும். இது வந்து பைப்பிங். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கமாண்ட். இந்த பைப்பிங் கொடுத்தோம்னா என்ன ஆகும்னா இதோட அவுட்புட் வந்து அடுத்த கமாண்டோட இன்புட்டாக மாறிடும். ஸோ வந்து நீங்கள் வந்து ஃபைலுக்கு கொடுக்கணும்னா டபுள் இது அவுட்புட் ரீடைரக்ஷன் யூஸ் பண்ணணும். நீங்கள் அடுத்த கமாண்ட் கொடுக்கணும்னா அதர் கமாண்டுக்கு பைப்பிங் யூஸ் பண்ணணும். சரிங்களா? இதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த பைப்பிங் பண்ணுறதும்.
பைப்பிங் யூஸ் பண்ணணும். என்னன்னா இதோட எல்டர் சைஃபன் இதோட அவுட்புட் வந்து இதோட இன்புட் ஆகும். இது என்னன்னா ஹைஃபன் எல் எத்தனை லைன் இருக்குன்னா இப்போ வந்து ஹரிசானில் எத்தனை லைன் இருக்கோ அந்த லைனை லிஸ்ட் பண்ணி இதை கவுண்ட்டை காமிக்குங்க. ஓகேங்களா? இதுதான் இன்னைக்கு நான் ஷேர் பண்ண நினச்சது. சரி, நெக்ஸ்ட்ல டபிள்யூசி கமாண்ட்ஸு, அதுக்கப்புறம் ரீடைரக்ஷனல் ஆப்ரேட்டர், அதுக்கப்புறம் பைப்பிங். இந்த 3 கான்செப்ட் தான் இன்னைக்கு இதுதான். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்டுங்க. நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணிக்கிறீங்க. ஒவ்வொரு கமாண்டுமே நீங்கள் கற்றுக்கிட்டா மட்டும் போதாது, நீங்கள் வந்து உங்கள் சிஸ்டமில் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹேண்ட்ஸ் ஆன் கிடைக்கும். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வந்து லைனக்ஸ் வந்து எப்போதுமே ஹை டிமாண்ட் ஸ்கில்லுங்க. ஸோ வந்து இதை வந்து கற்றுக்குங்க. ஓகேங்களா? தேங்க்யூ. உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். வேறு எதுவும் கமெண்ட்ஸ் தான் அதையும் ஷேர் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணுங்கள். கண்டினியூஸாக வந்து டெக்னாலஜி ரிலேட்டட் வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். வீக் டேஸில், வீக்கெண்ட்ஸில் அக்ரிகல்ச்சர் சம்மந்தம் இருக்கும். ஸோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணுங்கள், கண்டினியூஸாக வீடியோஸ் வரும். தேங்க்யூ.